கைஸ் நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி அவர்களோட லியோ 2 தான். ஸோ லியோ 2 அந்த படம் வந்து இப்போ வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா வராது. ஏன்னா, நம்ம லோக்கி அவர்களும் பார்த்தீங்கன்னா, இப்போ டிசி முடிச்ச கையோட அவரு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி சைடு போறாரு. அதே மாதிரி நம்ம தளபதி அவர்களும் பார்த்தீங்கன்னா, இப்போ அவரோட அரசியல் வேலையில பயங்கர பிஸியா இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி அவர்களுடைய அடுத்த படமான லியோ 2 வருமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லோக்கி சைடு வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பக்காவா கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டாரு. ஆனா, இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி அவர்கள் வந்து கமல் சாருக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்திருந்தாராமா. லியோ படத்துடைய ஷூட்டிங் டைம் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் சார் வந்து நம்ம தளபதி கூட பேசுற மாரி ஒரு சீக்வென்ஸ் வச்சிருப்பாங்க. அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் சாருக்கும் நம்ம தளபதிக்கும் ஒரு டிஸ்கஷன் போச்சாமா. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, தம்பி தயவு செஞ்சு இந்த லியோ 2 படம் அப்படின்றத வந்து நம்ம புரொடக்ஷன் ஹவுஸ்ல பண்ணிருங்க. ஆர்கேஎஃப்ஐல பண்ணிருங்க அப்படின்ற மாரி சொன்னதுக்கு, விஜய் சாரும் ஓகே சொல்லியிருக்காரு. அப்புறமா தகவல் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, கேவிஎன் தான் இந்த படத்தை எடுக்கும். அதாவது லியோ 2 வந்து கண்டிப்பா கேவிஎன் தான் எடுக்கும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்படி கிடையாது. ஸோ கேவிஎனுக்கும் ஒரு படம் தளபதி பண்ணத்தான் போறாரு. பட் ஆனா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே லியோ 2 அப்படின்றது கண்டிப்பா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தான் எடுக்க போறாங்க. ஸோ அத பார்த்தீங்கன்னா 100% நம்ம லோக்கி தான் எடுப்பாரு. மறுபடியும் எல்சியூல இன்னொரு வெறித்தனமான ஒரு சம்பவத்தை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லியோ 2 வந்தாலே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவை தெறிக்க விடுற அளவுக்கு ஒரு சம்பவமா இருக்கும். ஏன்னா அந்த படத்துல பார்த்தீங்கன்னா கன்டென்ட் அதே மாதிரி நம்ம லோக்கியோட ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே பயங்கர ஹெவியா இருக்கு. ஸோ இந்த படத்துடைய கதையை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம விஜய் சார் வந்து கேட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாராமா. ஸோ கண்டிப்பா இந்த படம் நம்ம பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் பீப்புளுக்கான சர்வீஸ் அப்படின்றத பயங்கர ஹெவியா வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் முதலமைச்சராக இருக்கட்டும், ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்தில் யாருமே பண்ணாத அளவுக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான பிளானிங் போட்டு சட்டசபையில் அவர் கொடுத்துருக்க அந்த ரிக்வெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வரதுக்குள்ள நம்ம லோக்கி அவர்களும் பார்த்தீங்கன்னா அங்கே அல்லு அர்ஜுனா வச்சு அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஸோ அதுக்கப்புறமா ரெண்டு பேர்த்தோட டைம்லையும் ஒன்றா சேரும். கண்டிப்பாக வந்து லியோ 2 படம் வந்து டேக் ஆஃப் ஆகும் அப்படின்றத நம்ம எல்லாருமே நம்பலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே லியோ 2 படத்தை எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம தளபதி பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான பாலிடிக்ஸ் அண்ட் சினிமா அப்டேட்ஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.